ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறையா பேர் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப் கமெண்ட்லேயும் சரி என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா பேர் கேட்ட கொஸ்டின் வந்து 12th 10th 11th ஸ்டாண்டர்டு எப்போ ரிசல்ட் அப்படிங்கிறதான் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால 12th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி கிளியராக என்னைக்கு டேட் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருப்பேன். ஸோ மே 9 ரிசல்ட்டு அதில் நிறைய பேர் மே 6ன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கன்ஃபார்ம் டேட் வந்து மே 5ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செகண்ட் சேனல் கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2025 26 அகாடமிக் இயருக்கானது. ஸோ இந்த சேனலில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 9th 10th இதில் 11th 12th அதில், ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்னால ஸோ மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க என்னைக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 12ஆம் வகுப்புக்கு வந்து மே 9 தான் வந்து அவங்க வந்து தேர்வு முடிவு வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலையே ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் த டென்டேட்டிவ் டேட், அதாவது தற்காலிகமாக. ஸோ அப்போதைக்கு 9 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ரிசல்ட் வந்து முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதை பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. எப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மே 5ங்கிற ரூமர் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 5 ரிசல்ட் தான் யாருக்குன்னா இன்னைக்கு தான். அது மே 5 யாருக்கு ரிசல்ட்னா சிபிஎஸ்இ 10th மற்றும் சிபிஎஸ்இ 12th சிபிஎஸ்இ போர்டுக்கான ரிசல்ட் தான் வந்து இன்னைக்கே தவிர ஸோ ஸ்டேட் போர்டு தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய இந்த ஸ்டேட் போர்டுக்கு வந்து இன்னைக்கு ரிசல்ட் கிடையாது. ஸோ மே 5 கிடையாது. அப்போ மே 6 ரிசல்ட்னு சொன்னாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 6 வருவதற்கான வாய்ப்புமே வந்து முற்றிலும் கிடையாது. ஏன்னா மே 6ங்கிறது நாளைக்கு தான். ஒருவேளை நாளைக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடியாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால மே 6ஆம் தேதியுமே வந்து 100% வந்து ரிசல்ட் வந்து கிடையாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேப்பர் கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மார்க் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த ஒர்க்லாம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சுன்னா சொன்ன டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி மே 9 வரும். இல்லை அப்படின்னா மே 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 7 வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7 ரிசல்ட் அப்படின்னா நமக்கு இன்னடி வந்து நியூஸ் கிடைச்சிருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மே 8 அல்லது 9 தான். ஸோ இப்போ வரைக்குமே 99% மே 9 இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் அவங்க சொன்ன டேட்டு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. ஸோ நான் ஒன்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டுருவேன் அந்த அனௌன்ஸ் பண்ண டேட்டை. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் பார்க்குற வெப்சைட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள நியூஸு. மே 9 தான் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மே 8 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறேன், பார்த்துக்கோங்க.